तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மகர ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் உடல் அசதி குறையும். மனசில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். பயணங்களின் போது தடங்கள் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதில் உறுதியாக நீங்கள் இருப்பீங்க. நட்சத்திரநாதன்
அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள்லாம் இனிமேல் தீரும். பணவரவு திருப்தி தரும். வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு இருக்கிறது போல உணர்வாங்க. மேல் அதிகாரிங்க உங்கள் செயல்களில் குறை காணலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில்லறை சண்டைகள் தீரும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் வகையில் இருந்து வந்த இறுக்கம்லாம் மாறும். காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம். மற்றவங்கள்ட்ட சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் போக வேண்டியது வரும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறும். புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திங்கட்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரியை வணங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். மனக்குறை நீங்கும். அடுத்தது திருவோணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மற்றவங்கள்ட்ட இருந்து மாறுபட்டு தனித்தன்மையுடன் செயலாற்றும் குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் உடல்நிலை தேரும். செலவு கட்டுக்குள் இருக்கும். காரிய தடை நீங்கும். தந்தையாரின் உடல்நலனில் முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரவு நல்லா இருக்கும். சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. சுகஸ்தானத்தில் குரு ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. வியாபார நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போக வேண்டியது வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் குறையும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியது இருக்கும். கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளின் நடத்தையால் சந்தோஷம் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். பணவரவு குறையலாம். கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருக்கிறவங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக சொல்லணும். பொருளாதாரம் உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். அரசியல் துறையினுடன் குழப்பங்கள்லாம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானமாக இருக்கணும். தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் போட்டிலாம் உண்டாகும். சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்பு மாறும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் திருப்திகரமாக நடக்கும். அடுத்தது அவிட்டம் 1-2 பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதையும் ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்து கொள்ளும் திறமை உடைய உங்களுக்கு இந்த மாதம் நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் நீங்க போகுதுங்க. பணவரவு அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க. மற்றவங்கள் மேல் இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் உங்களுக்கான வாதம் சரியான முறையில் எடுத்து வைப்பீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு குறைவதால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படுமுங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. பணவரவு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்ய போகிறீங்க. போட்டிகள்லாம் மறையும்.
ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு கூடும். மனக்குழப்பம் நீங்கும். திறமையாக செயல்பட்டு பாராட்டலாம் பெறுவீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருக்கணும். ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டு படித்து வெற்றிலாம் நீங்கள் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள்லாம் நிகழும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்தர நாமம் சொல்லி பெருமாளை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும். இழந்த சொத்தெல்லாம் மீண்டும் கைக்கு சேரும். மகர ராசிக்காரங்களுக்கு